ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கு, நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இறந்த காலத்துல, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சருங்கிற விஷயங்கள்ல நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட அந்த ரூல் பேஸ்ல கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. ரூலுங்கிறது ஒவ்வொரு டென்ஸுக்குமே இருக்கு, ரிசர்வ்டா இருக்கு ரூலுங்கிறது. ஸோ அந்த ரூல்லையுமே அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க எப்படி ப்ளே பண்றாங்க, வேர்ப் ஆக்ஷனுங்கிறவங்க எப்படி ப்ளே பண்றாங்க, மெயின் வேர்பா பண்றாங்களா, ஹெல்பிங் வேர்பா பண்றாங்களா அப்படிங்கிறது முக்கியம். அந்த வேர்ப்லயே எந்த ஃபார்ம்ல பண்றாங்க, கண்டினியூஸ்ல பண்றாங்களா, இல்ல V2ல பண்றாங்களா, V3 ஃபார்ம்ல பண்றாங்களா. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஆக்ஷன் வேர்டையும் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ரூலை வந்து நம்ம என்ன பண்றோம், கரெக்டா வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்றோம். ஒரு ரூலை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸையும் எழுத போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அந்த சென்டென்ஸ். அதுவும் அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நல்லாவே உங்களுக்கு காட்டும். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அந்த ரூல் என்ன, எப்படி வந்து வேர்ப் ஃபார்ம்ல கொண்டு வரலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல இன்ட்ரோகேட்டிவ், which is indicate question mark. So V1, V2, V3, present, past, past participle. ஸோ இன்னைக்கான வேர்ப் என்னன்னா ரெக்கவர் அப்படிங்கிறது தான். ஸோ ரெக்கவர் அப்படிங்கிறது மீட்க. ஸோ திரும்ப எடுக்கிறோம் இல்லையா, இதே V2 and V3ல ரெக்கவர்டு, மீட்கப்பட்டது. ஸோ ரெக்கவர், ரெக்கவர்ட், ரெக்கவர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வேர்ப் ஃபார்ம் இருக்கு இந்த இடத்துல. தென் சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. இது சப்ஜெக்ட். அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல் வராங்கன்னா will or shall plus subject plus perfectனால have plus action வந்து V3. V3 indicates past participle, question mark. ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூல் ரெடி, verb ரெடி, சப்ஜெக்ட் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறோம். எக்ஸாம்பிள், will, சப்ஜெக்ட் வந்து he, then future அதாவது பர்ஃபெக்ட் வந்து have, and V3 வந்து recovered. ஸோ என்ன ரூல் மேலே இருக்கோ அந்த ரூலுக்கு ஏற்றதை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் அந்த சென்டென்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ will he have recovered அப்படின்னும் போது recovered before the எக்ஸாம்ஸ் கொடுத்தாலும் ஓகே, before his எக்ஸாம்ஸ் அப்படின்னாலும் ஓகே. பிஃபோர் த எக்ஸாம்ஸ்னா தேர்வுக்கு முன், பிஃபோர் his எக்ஸாம்ஸ்னா அவனுடைய தேர்வுக்கு முன். அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ அப்போ his எக்ஸாம்ஸ் இல்லையா, அவனுடைய தேர்வுக்கு முன். ஸோ பிஃபோர் his எக்ஸாம் சொல்லிட்டேன், இந்த இடத்துல he have required சொல்லிட்டேன். அப்போ அவனுடைய தேர்வுக்கு முன் என்ன பண்ணியிருப்பான்னா அவன் குணமடைந்திருப்பானா அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அவன் ரெக்கவர் ஆயிருப்பானா அப்படிங்கிறது தான், மீட்கப்பட்டிருப்பானா சொல்லிக்கலாம், இல்லை குணமடைந்திருப்பானா அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அவனோட எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருப்பானா திரும்ப ரெக்கவர் ஆயிருப்பானா அப்படிங்கிறது. ஸோ அப்போ will he have recovered before his exams அப்படிங்கிறது தான். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள், இதுல வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ he will not have recovered. So he will not have recovered போது அவங்க என்ன இருக்க மாட்டாங்க, திரும்ப ரெக்கவர் ஆயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ ரெக்கவர் ஆகுறாங்க, ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலும் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆக்ஷன் வரும்போது அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற நம்ம திரும்ப அதுக்கு அந்த பதில். ஸோ ஒரு ஆக்ஷன் தான் செயல் இல்லையா, அந்த செயலை எப்படி செய்கிறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ செயல்களை செய்யும் போது நம்ம அப்ஸ் அண்ட் டவுன் கொடுக்குறீங்கன்னா அதுலேயே தெரிஞ்சிடும் என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே மீட்கப்பட போகிறோம் இல்லை குணமடைய போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவ். இதே பாசிட்டிவ்ல வரும்போது he will have recovered. இது அப்படியே நெகட்டிவ்ல. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டிங், நீங்கள் எக்ஸ்டெண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம்ல ரெக்கவர், ரெக்கவர்ட், ரெக்கவர்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூல் பேஸ்டில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸோட. ஸோ இந்த ரூல் வச்சுட்டு நீங்களுமே என்ன பண்ணுங்க, ஒரு 10 to 20 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.